நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசின் அத்துமீறல்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்த கொள்ளளவு உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக கேரள அரசு நடந்து கொள்வதை கண்டுகொள்ளாத தமிழக அரசியல்வாதிகளையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் PR பாண்டியன் கண்டன பேருரையாற்றினார். தலைமையாக கட்டிக்குளம் SO மாணிக்கவாசகம், தென்மண்டல தலைவர் சிறப்புரையாக வழக்கறிஞர் முத்துராமலிங்கம், ஆதிமூலம், அனைத்து விவசாய சங்கங்களின் மூத்த தலைவர்கள், சிவகங்கை மாவட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் பூர்வீக வைகை பாசன விவசாய சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேனி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுகவினர் ஊர்வலமாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் தேனி வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் செல்லப்பாண்டியன், பெரியகுளம் நகர செயலாளர் முகமது இலியாஸ், பெரியகுளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் LM பாண்டியன், பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவக்குமார், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கார்த்திக், நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர்கள், வழக்கறிஞர்கள், மாவட்ட நகர சுற்றுச்சூழல் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. அண்ணா நினைவு நாள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அண்ணா 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு சமபந்தி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மேல்மலையனூர் கோவிலில் நடைபெற்ற சமபந்தியில் பங்கேற்று பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக புடவைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LP நெடுஞ்செழியன், சாந்தி சுப்பிரமணியன், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், விழுப்புரம் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் செல்வராஜ், ஒன்றிய கவுன்சிலர் யசோதரை சந்திரகுப்தன், உதவி ஆணையர் ஜீவானந்தம், அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன், அறங்காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டி கௌரவ விரிவுரையாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாமல் கௌரவ விரிவுரையாளர்களை வைத்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. தமிழக அரசு தற்போது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25,000 ரூபாய் மட்டுமே தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் UGC விதிமுறைப்படி மாதம் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழக அரசோ சொற்ப ஊதியமே வழங்கி வருகிறது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத சம்பளமாக வழங்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவையும் கடைபிடிக்காமல் அலட்சியம் செய்கிறது. இதனை அடுத்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்து கண்டனத்தை தெரிவிக்கும் பொருட்டு பல்வேறு அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், வாயில் முழக்க போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் போன்ற பல்வேறு வகையான ஆர்ப்பாட்டங்களை தமிழக அரசுக்கு எதிராக நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து இன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் சுமார் 60 கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கல்லூரி வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக கௌரவ விரிவுரையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் போராட உள்ளதாக தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஒன்றிய குழு தலைவர் மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தன்னை மக்களுக்கான பணிகளை செய்யவிடாமல் தடுப்பதாக கூறி மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் துரைப்பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லக்கிளி மூர்த்தி, திமுக ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி என்பவர் எந்த ஒரு பணியும் செய்யவிடாமல் தடுப்பதாகவும், என்னை மீறி நீங்கள் எப்படி கட்டிடம் கட்டுவீர்கள், அப்படி மீறி கட்டினால் உங்களை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிடுவேன் என்று அடிக்கடி மிரட்டி பேசுவதாக கூறி
இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்களுடன் வந்து இருந்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் ஒன்றிய குழு தலைவர் என்னை வேலை செய்ய விட்டால் மட்டுமே எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னால் எனது பணியை தொடர்ந்து செய்ய முடியும் என்ற மனுவை வழங்கினார். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த புகார் மனுவை ஏற்று ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் மக்களுடன் வந்து மனு வழங்கிச் சென்றார். மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் திமுக ஒன்றிய குழு தலைவர் மீது குற்றம் சாட்டி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மனு அளித்திருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். பேரறிஞர் அண்ணா 56வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பழைய பேருந்து நிலையம் முதல் அண்ணா சிலை வரை திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய மானாமதுரை நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் கென்னடி, துணைத் தலைவர் பாலசுந்தரம், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் லதா அண்ணாதுரை, துணைத் தலைவர் முத்துசாமி, நகர கழக செயலாளர் பொன்னுசாமி, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, துரை ராஜாமணி முன்னிலை வைத்தனர். மேலும் ஒன்றிய நகர திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். பாகநிலை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளையான்குடி வடக்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் பாகநிலை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இளையான்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் தலைமை தாங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி உதயசூரியன், விவசாய அணி காளிமுத்து, துணை செயலாளர் கருணாகரன், சிவனேசன், கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் சுப தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பாகநிலை உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களது காலப்பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு பாக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொகுதி பார்வையாளர் KRN, போஸ் ஐடிவிங் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இளையான்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நகரக்குடி, பெருமச்சேரி, கோட்டையூர், பிராந்தமங்கலம், செந்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளிலும் கூட்டம் நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். தென்காசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து தென்காசி மாவட்ட புதிய பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் ஐயாசாமியின் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலி MLA நயினார் நாகேந்திரன், ஐயாவழி சிவச்சந்திரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக நடிகர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். மத்திய அரசு எதை செய்தாலும் அதை குறை கூறி அரசியல் செய்வதே திராவிட மாடல் திமுக அரசு. தென்காசியில் சரத்குமார் பேச்சு. இந்த விழாவில் கலந்து கொண்டு நடிகர் சரத்குமார் பேசியபோது, மத்தியில் 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள ஆட்சி மூலமாக இந்தியா முழுமைக்கும் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதால் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதனை குறை கூறுவதையே வாடிக்கையாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்து வருவதுதான் திராவிட மாடல் திமுக அரசு என்றும், நான் 1996ஆம் ஆண்டிலேயே சினிமா உலகில் இருந்து அரசியல் உலகில் வந்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறேன். கலை உலகில் இருந்து வந்து அரசியலில் அதிக ஆண்டுகள் இருப்பதும் நான்தான். ஆனால் இப்போது ஒரு சிலர் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துள்ளேன் என கூறிக்கொண்டு பிஜேபியை எதிர்ப்பதுதான் தனது வேலை என்று கூறி வருகிறார். அவர் அதை செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த போகிறேன் என்று கூறி அரசியல் களம் காணட்டும் என்றும் கூறினார். மேலும் அவர் பேசிய போது, வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தல் பாஜகவிற்கு அக்னி பரீட்சை நடக்கும் தேர்தலாகும். எனவே தொண்டர்கள் அனைவரும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறி இப்போதே தேர்தல் பணியாற்ற தொடங்க வேண்டும். அப்படி செய்தால் 2026இல் அமோக வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை மலர செய்ய முடியும் எனவும் கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. SDPI கட்சியின் விழுப்புரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் SDPI கட்சியின் விழுப்புரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சையத் ஹசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஃபாரூக் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் கரீம், மாநில செயற்குழு உறுப்பினர் பயாஸ் அகமது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவராக இன்ஜினியர் முகமது ரஃபி, துணைத் தலைவராக சாதிக் பாஷா,
பொதுச் செயலாளராக சையத் ஹசன், அமைப்பு பொதுச் செயலாளராக ரியாஸ் அலி, மாவட்ட செயலாளராக அக்பர் அலி அன்சார், அலி முகமது அகுது, பொருளாளராக அபுபக்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினராக ரியாஸ் அகமது ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் நன்றியுரை வழங்கினார். இதில் எஸ்டிபிஐ நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். மதுரை போடி மின்சார ரயில் இன்ஜின் சோதனை. தேனி மாவட்டம் மின்மயமாக்கப்பட்ட மதுரை போடி வழித்தடத்தில் மின்சார ரயில் வழக்கமாக இயங்கத் தொடங்கும் முன் 25,000 வோல்ட் உயர் மின் அழுத்தத்தை கொண்டு சோதனை ரயில் ஓட்டம் மற்றும் பாதுகாப்பு ஆலோசனை இன்று நடைபெற்றது. பிற்பகலில் சோதனை ரயில் என்ஜின் மதுரையிலிருந்து புறப்பட்டு உசிலம்பட்டி, தேனி ரயில் நிலையங்கள் வழியாக சீரான வேகத்துடன் போடியை வந்தடைந்தது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார். தென்காசியில் 32வது தென்மண்டல குழந்தைகள் அறிவியல் மாநாடு அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 10 மாவட்ட குழந்தை விஞ்ஞானிகள் 500 பேர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டிற்கு கல்லூரி சேர்மன் புதிய பாஸ்கர் தலைமை தாங்கினார். சம மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துலட்சுமி மற்றும் SS கார்டன் இயக்குநர் ஷேக் முஹைதீன், கல்லூரி டீன் முனைவர் சேவியர் இருதயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில அறிவியல் பிரச்சார ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அறிவியல் பாடல் பாடினார். அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் மதியழகன் வரவேற்றார். தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் மாநாட்டை துவக்கி வைத்தார். மாணவர்கள் 2 பேர் கொண்ட குழுவாக நீடித்து நிலைத்த நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து தனது கண்டுபிடிப்பை சமர்ப்பித்து பேசினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. ராசிபுரத்தில் கடும் பனி மூட்டம் காரணமாக ரயில் நிலையத்தில் சிக்னல் தெரியாததால் சரக்கு ரயில் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதி. வாகனங்களின் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறே சென்ற வாகனங்கள் ஓட்டுநர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்று வட்டாரத்தில் இரவில் குளிரும், பகல் நேரங்களில் வெயிலும் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் இன்று என்றும் இல்லாத அளவிற்கு அதிகாலை முதல் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டம் நிலவியது. கடும் பனி மூட்டம் காரணமாக ராசிபுரம் ரயில் நிலையத்தில் சிக்னல் தெரியாததால் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டது. மேலும் சாலையில் பஸ், லாரி உள்ளிட்ட சரக்கு வாகன ஓட்டுநர்கள் சாலை மற்றும் எதிரே வரும் வாகனம் தெரியாததால் தங்கள் வாகனத்தின் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். இந்த பனி மூட்டத்தை நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள், பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் மக்கள் பனி மூட்டத்தை ரசித்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். தமிழக வெற்றிக் கழகம் 1ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி சார்பில் வெள்ளோடு, சூசைப்பட்டி, சிறுநகர், அமந்துரையான் கோட்டை உள்ளிட்ட 4 கிராமங்களில் கொடியேற்றி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி இளைஞர் இணை அமைப்பாளர் முனைவர் வேளாங்கண்ணி கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். மகளிர் அணி முக்கிய பிரமுகர்களான ஜே. அந்தோணி செல்வி, சோனியா, ஓவியா, சௌமியா, மகாலட்சுமி, குயின் மற்றும் இளைஞர் அணி பிரதிநிதிகள் தளபதி சைமன், சாலமன் ராஜா உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்.